மதுரையில் திமுக பொதுக்குழு நடத்தினாங்க. அந்த பொதுக்குழு வந்து அடுத்த தேர்தல், அதாவது 26 தேர்தலுக்கு அது வெற்றிக்கான அச்சாரம் அப்படின்லாம் எல்லாரும் அந்த கட்சிக்காரங்கள்லேருந்து எல்லாரும் சொன்னாங்க. அரசியல் பார்வையாளர்கள் உங்களை மாதிரி பேசுகிறவங்கலாம். இப்போ அதே மதுரையில் இப்போ கூட்டத்தை நடத்தியிருக்கிறார் அமித்ஷா. ஆனால் அங்கே ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை, அவர் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலை அப்படின்லாம் இப்போ சொன்னீங்க, நீங்கள் பேசிட்டு வரும்போது சொன்னீங்க. எந்த தாக்கத்தையும் அமித்ஷா வருகை ஏற்படுத்தாதா? அமித்ஷாவினுடைய வருகை இல்ல சார், மோடியினுடைய வருகையே தமிழ்நாட்டில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல சார். சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக ஒரு பிரதமர் தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு மாநிலத்துக்கு 5 முறை, அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு 5 முறை வந்தது. இதுதான் முதல் முறை. 5 முறை வந்து சென்ற போது ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியதா அந்த வருகை? எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தல. மாறாக பல தொகுதிகளில் பாஜக டெபாசிட் இழந்துச்சு சார். வைப்பு தொகையை இழந்து விட்டது பாஜக. யார் பிரச்சார வியூகம் வகுத்தது? மோடி. இப்போ அமித்ஷா வர்றாரு. அமித்ஷாவினுடைய வருகை என்ன தாக்கத்தை ஏற்படுத்திடும் நினைக்கிறீங்க? என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி நீங்க 2 நாளா காலத்துல பார்க்கல? முதலமைச்சர் பொதுக்குழுவுக்கு வருகிறார், ரோட் ஷோ, கிட்டத்தட்ட மக்கள் வெள்ளத்தில் நீந்தி செல்கிறார் முதலமைச்சர். 2 பக்கமும் மக்கள் வரவேற்பு இருக்குல்ல, அப்பப்பா இதுவரை மதுரை கண்டிராத அப்படி ஒரு வரவேற்பு முதலமைச்சருக்கு மதுரை மண்ணில் தரப்பட்டிருக்கிறது. திமுக ஏற்பாடு செஞ்சதுன்னு சொல்றாங்க அவங்க. ஆரவாரம் எந்த கட்சிக்காவது இதுக்கு முன்பு இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு கட்சியினுடைய பொதுக்குழுவை மாநாடு போல நடத்தி காட்டி இருக்கு திமுக. சிறப்பு அழைப்பாளர்கள் ஒரு பக்கம், அணிகளின் அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள் ஒரு பக்கம், கட்சியை இந்த சொல்லுவாங்க கிராமப்புறத்துல கொம்பு சீவிர வேலையை செய்திருக்கிறாங்கன்னு. அது மாதிரி 4 கால் பாய்ச்சலில் தயாராவதற்கு கொம்பு சீவுகிற வேலையை பொதுக்குழுவில் செய்தார் முதலமைச்சர். கிட்டத்தட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் என்பதை கடந்து இந்த தேர்தல் களத்தில் யாரெல்லாம் முன்கள வீரர்களாக நிற்க போகிறார்களோ அவர்களை எல்லாம் தேர்வு செஞ்சு பொதுக்குழுவுக்கு அழைத்து விருந்து கொடுத்து அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்தி தேர்தல் களத்துக்கு தயார்படுத்தி அமைச்சிருக்காரு. ஒரு பெரிய உற்சாகமும் பெரிய அளவுல இந்த தேர்தலில் எதையாவது செய்து காட்டி தலைவருடைய நம்பிக்கையை நாம் காப்பாற்றி விட வேண்டும் என்கிற வேகமும் அந்த தொண்டர்களிடத்துல அப்படியே கப்பி போயிருக்க.